பக்கத்துல போலீஸ் இருக்குது. இந்த பொண்ணை கைய பிடிச்சி இழுத்தா போலீஸ் வந்து பிடிக்கும். அப்புறம் நம்ம ஜெயிலுக்கு போயிடலாம். கரெக்ட். ஏய் வாடி போலாம். அறிவில்ல, பக்கத்துல போலீஸ்காரங்க நிக்கிறாங்கல்ல. அட்ரஸ் தரேன், வீட்டுக்கு வா. ஒன்னும் அதிகம் இல்ல, 200 ரூபாய் தான். சொப்னா, சொப்னா, நீ வர போறியா இல்லையா? 1 2 3 சொல்றதுக்குள்ள நீ வெளியே வரல, அப்புறம் என்ன நீ போனமாட்டான் பாப்பேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் வரமாட்டேன். ஒண்ணு, இந்த குடும்பத்துக்கு இருந்த பாரம்பரியம், மரியாதை, கௌரவம் அத்தனை நீ குடிதோண்டி புதைச்சிட்ட. 2, நாங்க வச்ச பாசம், அன்பு, பிரியம் எல்லாத்தையும் நீ பைத்தியக்காரத்தனம்னு சொல்லிட்டேன். நான் சென்ட்ரல் ஜெயில அசிஸ்டன்ட் சூப்பரண்டா அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். ஊர்ல இருந்து அம்மா லெட்டர் போட்டிருந்தாங்க. மெட்ராஸ்ல தானே பொண்ணு இருக்கு, பார்த்துட்டு லெட்டர் போடக்கூடாதான்னு, அதான் வந்தேன். நாங்க பொண்ணு இப்ப காட்ட மாட்டோம், கல்யாணத்தை தான் பார்க்க முடியும். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பொண்ணை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்களேன்னு வந்தேன். ஒரு ஃபார்மாலிட்டி தான். மாப்பிள, வெக்கத்தை பூரா இப்பவே செலவு பண்ணிடாதீங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் தேவைப்படும். சிரிக்கலாம்ல? சும்மா நிக்கிற சிரிக்கலாம்ல? பொண்ணு வருதுங்க. அங்க பாருங்க, பொண்ணு வந்துருச்சு. காஃபி நல்லா இருக்கு, சக்கரை தான் கொஞ்சம் கம்மி. சின்னஞ்சிருசுங்க ஏதாவது பேரு உன்னதான் சொல்றாரு. போ. நீங்க குழந்தை, உங்களையும் தான். வாங்க. ஏங்க ஏன் போட்டுங்களா? மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன சாப்பிடுறீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ஏன்னா நாளைக்கு இந்த வீட்டுக்கு முதலாளியா வரப்போறவரு இப்பவே கவனிச்சுக்கிட்டா நல்லது இல்லைங்களா? எவ்வளவு நாள் அங்க வேலை பாக்குறேன்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவங்க தாத்தா காலத்துல எங்க தாத்தா வேலை பார்த்தாரு, அவங்க அப்பா காலத்துல எங்க அப்பா வேலை பார்த்தாரு, இப்ப இவரு காலத்துல நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கௌரவமா சொன்னா கொத்தடிமை மாதிரிங்க. என் காலத்துல உன் பிள்ளை வேலை பார்க்கணும்ல, மரியாதையா வெளியே போறீங்களா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வர வரைக்கும் நானும் கைதியா வாழணும்னு முடிவு பண்ணேன். ஆனா அப்பா கையில துடிச்சுக்கிட்டு சுட்டுக்கு வேணும் மிரட்டினதுனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, வெளியில வந்துட்டேன். என்னைக்கு நான் சுந்தர மனசால நினைச்சேனோ அன்னைக்கே நான் அவருக்கு மனைவி ஆயிட்டேன். என் புருஷனை என்னால டைவர்ஸ் பண்ண முடியாது. அப்பா நிச்சயம் பண்ணிருக்கிற இந்த கல்யாணத்தை மாத்திரம் நீங்க நிறுத்தலன்னா இன்ஸ்பெக்டர் வீட்டுல இருந்து கல்யாணம் செய்தி வராது, சொப்னா செத்துட்டாங்கிற செய்தி தான் வரும். சாப்பிட பிடிக்கல. ஏ மனசு சரியில்லை. இருக்கிறத எல்லாம் பொறுக்கி போட்டு மாப்பிள்ளை வெளியே வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. கோயிலுக்கு கூட சொல்லியாச்சு, பத்திரிக்கையும் அடிச்சாச்சு.
என்ன குழப்பம்? கட்டின புடவையோட அந்த பொண்ணு வந்து நின்னா கூட கழுத்துல கட்டுறதுக்கு தாலின்னு ஒண்ணு வேணும்ல. என்ன மாதிரி ஏழை பொண்ணுங்க இத்தனை வருஷம் தங்கத்துல தாலி தொங்குறதே பெரிய விஷயம். மனசு பூரா நீங்களே நிறைஞ்சிருக்கிறப்போ இந்த மஞ்ச கயிறை எனக்கு போதுங்க. எங்க அப்பாவுக்காக ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா காரு பங்களா உடனே கிடைச்சிருக்கும். ஆனா ஒன்ன மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான மனைவி கிடைச்சிருக்கவே மாட்டா. நாம கஷ்டத்துலயும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது அந்த மனுஷனுக்கு எங்க தெரிய போகுது? அத்தை வாங்க அத்தை. 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் உங்க பையனோட வீட்டுக்கு அட்ரஸ் தெரிஞ்சதா? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க உட்காருங்க அத்தை. சாப்பிடுங்க அத்தை. 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்க கல்யாண சாப்பாடே உங்களுக்கு போட முடிஞ்சது. மம்மி டேய் இங்க பாடா. உன் பேர் என்னையா? விஸ்வநாத். சாப்பிடுங்க அத்தை. நிறைஞ்சிடுச்சு. சாப்பாடு எதுக்கு? ராஜா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடலான்னு வந்தேன். இப்போ உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் வர்றேன். ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டேன், உங்களுக்கு மட்டும்தான் வைக்கல. அதுல இருக்கிற நியாயத்தை சொல்லிட்டு போகும். ராஜா, இந்த பொண்ணுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பு. சொப்பனா கல்யாணம் முடிஞ்ச உடனே இவ புருஷன் வீட்டுக்கு வருவான்னு சொல்லு. மாமா, உங்க மருமக பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்திருப்பா. ஏங்க, இதுக்கு மேலேயும் வரட்டு பிடிவாதம் பிடிக்கிறது உண்மையிலேயே அந்த பையனை உங்களுக்கு பிடிக்காதனாலயா, இல்ல ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சிட்டனாலயா? பிடிவாதம் பிடிக்கிறது பத்திரிக்கை வச்சனால இல்ல, சொப்பனா பத்திரமா ஒருத்தனோட வாழணுங்கிறக்காகத்தான். ஏன் ராஜா, நீயுமா இப்படி பேசுற? உன் மகன் ஆட்டோ ஓட்டும் போது நீ என்ன ஆனந்த கண்ணீரா வடிக்கிற? அவன் கஷ்டப்படும் போது உன் மனசு கலங்கல்ல? நாளைக்கு உன் பொண்ணுக்கு வரப்போற மாப்பிள ஒரு ஜெயில் சூப்பரண்டு நான் சந்தோஷப்பட மாட்டேன், ஆனா ஒரு திருடன் நான் சந்தோஷப்படுவேன். அப்படித்தானே? உன் மருமக வந்ததுல இருந்து உன் மனசே மாறி போச்சு. போடி, நீயும் என்னை விட்டு போறதான போ. ஊருக்கு போயிட்டு வந்து என்னடா விசேஷம்? பெருசா ஒண்ணும் சொல்ற மாதிரி இல்ல. உன் பொண்டாட்டி தான் 3 மாசம் முழுகாம இருக்கலாம். எப்படா? நான் ஜெயிலுக்கு வந்து 6 மாசம் ஆச்சு. எப்படா? இங்க இருந்துட்டு இவனை கேட்டா எப்படா தெரியும்? ஊருக்கு போய் அக்கா மரத்துல விசாரிச்சுன்னா உண்மை புரியுது. எனக்கு ரொம்ப நாளாவே இந்த மீசக்கார மேல சந்தேகம். அவனை நான் சும்மா விட போறதில்ல. சும்மா விட போறதில்ல. டேய், இங்க இருந்துகிட்டு குய்யா முறைன்னு கத்திக்கிட்டு இருந்தா எப்படா? இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. அப்புறம் 2ல 1 பாரு. தப்பிச்சுப்பா? எப்படா? அவன் திஹார் ஜெயில இருந்தே தப்பிச்சு போறான். இது என்னடா பிஸ்கோத்து ஜெயிலு? நம்ம கைவசம் ஐடியா இருக்கு, கண்டுக்க. எப்படிங்க? அட இன்னொரு தடவை சொல்லுங்கண்ணா. ஒண்ணு இல்ல சார். சும்மா சொல்லுங்க சார். சும்மா சொல்லுங்க சார். இல்ல சார், ஒண்ணு இல்ல. நான் தப்பிச்சு போக மாட்டேன். நான் தப்பிச்சு போக மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் தப்பிச்சு போக மாட்டேன். சத்தியமா நான் தப்பிச்சு போக மாட்டேன். ஒரு பொண்ணோட மனசை சாகடிச்சுட்டு அவ கழுத்துல தாலி கட்டுறது எந்த வகையில நியாயம்? நீங்க படிச்சவங்க, இதுக்கு மேல நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. காஃபி எடுத்துங்க. நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்துறது மிஸ்டர்
விஸ்வநாத்தோட ஃபேமிலிக்கு மட்டும் இல்ல, என் ஃபேமிலிக்கும் அசிங்கம். ஒரு பொண்ணு ஒருத்தனை காதலிக்கிறதும் சூழ்நிலையால இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதும் என்ன பொறுத்த வரைக்கும் நடைமுறை வாழ்க்கையில சாதாரண விஷயம். உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா தயவு செய்து நீங்க வெளியே போறீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. பிடிச்சாலும் பிடிச்சிருக்காரு. உங்க அப்பா புளியும் ரொம்ப பிடிச்சிருக்காரு. மாப்பிள்ள ஜெயில் சூப்பரண்டா. ஏய், கைதிகளை கட்டி மேய்க்கிறவரு உங்ககிட்ட கை கட்டி நிக்கிற மாதிரி நடந்துக்கோ. ஆம்பளைகளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா காலமெல்லாம் நாம தான் கைதியா இருக்கணும். ஏய், ஃபர்ஸ்ட் நைட்ல மாப்பிள்ள கிட்ட சேலஞ்சு கிழிஞ்சு பண்ணிடாத. மாப்பிள்ள பயந்துட்டு ஓடிட்டு போறாரு. புடைய மாத்திக்க, நாங்க மாப்பிள்ளைய பார்த்துட்டு வரோம். ஏய், வாங்கடி போலாம். சுப்னா, சுப்னா, சுப்னா.